நம்ம ஒன்று நினச்சா அதுவாக வந்து ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நான் வந்து லீவுக்காக உண்ணாவிரதம் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், பசிக்கும்ல எப்படி சாப்பிடாம இருக்கிறது, பேசாண்டு மௌன விரதம் இருந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருந்தேங்க. என் வீட்டுக்காரர் அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு கல்யாண நாள் வரப்போகிற நாளைக்கு இவளுக்கு சேலை எடுத்து கொடுக்கலன்னு தான் கோச்சிட்டு இருக்கா போலுக்கு, அதனால தான் இப்படி இருந்து பேசாமல் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வா கடைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. சரி அங்கே போயிட்டு நானும் எனக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. நம்ம ஒன்று நினச்சோம் அதுவாக ஒன்று தன்னால் வந்து தலையை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் கோவமாக இருக்கேன், ஒன்றுக்கு 2 சேலை எடுத்தால் தான் எனக்கு சரியாக வரும் அப்படின்னு சொன்னேன்னா, சரி எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. அங்கே வச்சு எனக்கெல்லாம் பயங்கர சாக்கு. சரி ஓகே, எனக்கு பிடிச்ச சேலையெல்லாம் வச்சு வச்சு பார்த்துட்டு எது நல்லா இருக்குது அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தாங்க பார்த்துருப்பேன். அதுக்கு அந்த கடைக்காரர் ரொம்பவே கோவப்படுறான். நானே கோவச்சு ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு கடை வரைக்கும் என் வீட்டுக்காரை கூப்பிட்டு வந்துட்டேன். இதில் கடைக்கார வேற கோச்சிக்கிட்டான். பரவாயில்ல நீ பாட்டு கோச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சேரீயெல்லாம் புரட்டி பார்த்து கடைசியாக 2 சேலை எடுத்துகிட்டு வந்தேங்க. நான் இப்போ காட்டினேன்ல, இதில் தான் 2 சேரீ எடுத்துருக்கிறேன். பேசாமல் ஒவ்வொரு நல்ல நாளைக்கு இப்படி ஒரு ஆக்டிங்கை போட்டு நம்மளும் 2 3 சாரி எடுத்து வச்சுக்கணும் போல இருக்குது. சரி கடைசியில் லீவு கேன்சல் பண்ணிட்டேன்.